அல்லேலூயா. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 25வது அதிகாரம் 1 முதல் 13 வசனங்களை நாம் வாசிக்க கேட்போம். இந்த இடத்திலே ஒரு சம்பவம் இருக்கிறது. நாம் அடிக்கடி தியானம் செய்த காரியம்தான் புத்தியுள்ள கன்னிகைகளை குறித்து அங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த ஸ்திரீகள் எப்படி தங்களை ஆயத்தப்படுத்தினார்கள், ஆயத்த காரியம் என்று சொல்லி அந்த காரியத்திலே சிலவற்றை நாம் பார்க்க போகிறோம். அல்லேலூயா. அந்த காரியத்திலே 1 முதல் வாசிக்க கேட்போம். ஆமென். புத்தி உள்ளவர்களும். ஆமென். அவருக்கு எதிர்கொண்டு போக புறப்படுங்கள் என்று சத்தம் உண்டாயிற்று. அப்பொழுது அந்த கன்னிகைகள் எல்லாரும் எழுந்திருந்து தங்கள் தீவண்டிகளை ஆயத்தப்படுத்தினார்கள். புத்தி இல்லாதவர்கள் புத்தி உள்ளவர்களை நோக்கி, உங்கள் எண்ணெயை எங்களுக்கு கொஞ்சம் கொடுங்கள், எங்கள் தீவண்டிகள் அணைந்து போகிறதே என்றார்கள். புத்தி உள்ளவர்கள் பிரதியுத்தரமாக, அப்படி அல்ல, எங்களுக்கும் உங்களுக்கும் போதாமல் இராதபடி நீங்கள் விற்கிறவர்களிடத்துக்கு போய் உங்களுக்காக வாங்கிக் கொள்ளுங்கள் என்றார்கள். அப்படியே அவர்கள் வாங்க போன போது மணவாளன் வந்துட்டாரு. ஆயத்தமாய் இருந்தவர்கள் அவரோடு கல்யாண வீட்டுக்குள் பிரவேசித்தார்கள். அடைக்கப்பட்டது. மற்ற கன்னிகைகளும் வந்து, ஆண்டவரே ஆண்டவரே, எங்களுக்கு திறக்க வேண்டும் என்றார்கள். அவர், உங்களை அறியேன் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். மனுஷகுமாரன் வரும் நாளையாவது நாளிலேயாவது நீங்கள் அறியாதிருக்கிறபடியால் விழித்திருங்கள். அல்லேலூயா. இந்த இடத்துல மணவாளன் வருகிறதை குறித்து கொடுக்கப்பட்டிருக்கிறது. இயேசுவானவர் திரும்ப வரப்போகிறார். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாங்க, நமக்கு தலைப்பு ஆயத்தம். இருக்கீங்களா? ஆமென். இன்றைக்கு ஆண்டவர் ஆயத்தம் என்ற வார்த்தையினாலே நம்மோடு கூட இடைப்பட்டு அவர் பேச போகிறார். ஆயத்தம் எவ்வளவு முக்கியமானது என்று நாம் இன்றைக்கு பார்க்க போகிறோம். ஆயத்தம் இல்லாமல் போனால், ஆயத்தம் இல்லாம இருந்தா ஆசீர்வாதம் நம்மளை தாண்டி போயிடும். இருக்கீங்களா? ஆசீர்வாதம் நம்மளை தாண்டி போயிடும். உதாரணமா சொல்லணும்னா, ட்ரெயினுக்கு போறீங்க, 9 மணிக்குன்னு சொல்லியிருக்காங்க. நாளைக்கு காலையில் 9 மணிக்கு ட்ரெயின் உங்களுக்கு. நீங்க எத்தனை மணிக்கு போவீங்க? லேட்டா போனா ஆசீர்வாதம் தாண்டி போயிருமா, சீக்கிரமா வருமா? இருக்கீங்களா? ஒரு ட்ரெயினுக்கு 9 மணிக்கு போகணும்னா லேட்டா போனா ட்ரெயின் போயிருமா, நிக்குமா? அதை தான் சொல்றேன், லேட்டா போனா ஆசீர்வாதம் உங்களை தாண்டி போயிடும். இருக்கீங்களா? ஆண்டவர் சொல்றாரு, இன்னைக்கு நீங்க நாளைக்கும் சரி சரியான நேரத்துக்கு வந்தா உங்க ஸ்டேஷன்ல ரயில் நிற்கும், நீங்க ஏறுவீங்க. எப்படி வரணும்? எப்படி வரணும்? ஆயத்தமா வரணும். பார்த்துக்கிட்டே இருந்தா ஆயத்தம் வராது. முன்னாடியே என்ன செஞ்சிடணும்? வீட்டில் ஆயத்தமா வரணும். நாளைக்கு என் கூட கர்த்தர் என் கூட பேசுவாருன்னு ஆயத்தமா வந்தா உங்க கூட பேசுவார். யார் ஆயத்தமா வந்திருக்காங்களோ அவங்ககிட்ட, உங்களை தாண்டி அவங்ககிட்ட போயிடும் ட்ரெயின். நீங்க ஆயத்தமா வந்தீங்கன்னா உங்ககிட்ட அவர் பேசுறது கேட்கும். இருக்கீங்களா? அல்லேலூயா. ஆயத்தத்தோட போனா ஆசீர்வாதம் உங்ககிட்ட வரும். ஆண்டவர் சொல்றாரு, இன்னைக்கு நீங்க நல்லா ஆண்டவங்கிட்ட சொல்லி அனுப்புறாரு. நாளைக்கு காலைல வரும்பொழுது காலையில எழுந்து நல்லா உன்னை ஆயத்தப்படுத்திக்க. என்னென்ன ஆயத்தம்ன்றது வேதத்தில் கொடுக்கப்பட்டிருக்கோ அதை நான் உங்களிடத்துல சொல்ல போறேன். ஆண்டவர் வேதத்தின்படி எதற்கெல்லாம் ஆயத்தமாய் இருக்கணும். ஆயத்தத்தை பார்க்குறோம். எதில் ஆயத்தம் இருக்கணும், எதை ஆயத்தப்படுத்தணும்? சங்கீதம் 57:7. சங்கீதம் 57:7
எடுத்தவங்க வாசிங்க. என் இருதயம் வசனத்தை உங்களுக்கு கோடிட்டு காண்பிக்கிறேன். எது ஆயத்தமா இருக்கணும்? காலையில் எந்திரிச்ச உடனே இல்லை நீங்க கிளம்பி வரும்போது உங்க இருதயம் ஆயத்தமா நீங்க பேசணும். என்ன செய்யணும்? பேசணும். யாருக்கிட்ட? ஆண்டவர்கிட்ட நீங்க பேசணும். எதுக்கு? என் இருதயம் உங்க வார்த்தையை கேட்க ஆயத்தமா இருக்குன்னு நீங்க அவர்கிட்ட பேசணும். அங்க பேசினா இங்க பதில் சொல்லுவார். இருக்கீங்களா? ஆண்டவர் அதை பேச ரெடியா இருக்கிறாரு. ஆண்டவர் சொல்றாரு, தேவனே அங்க எழுதியிருக்கு, என் இதயம் என்னவா? இருதயம் ஆயத்தமா இருக்கு. அல்லேலூயா. சரிங்க, இருதயம் ஆயத்தமா இருக்குன்னா அதுக்குள்ள என்னன்றத உங்களுக்கு சொல்லிடுறேன். ஏன்னா இருதயம் ஆயத்தமா இருக்குன்னா அந்த வார்த்தையே 10 தடவை அவர்கிட்ட போய் சொல்லி இருதயம் ஆயத்தமா இருக்கு, இருதயம் ஆயத்தமா, இருதயம் அப்படி சொல்லி என்னன்னு தெரியாம, இருதயம் ஆயத்தம்னா என்னன்று தெரிஞ்சுக்கணும்ல. என் இருதயம் ஆயத்தப்படுத்தணும்னா, என் இருதயம் ஆயத்தம்னா என்னன்னு நீங்க தெரிஞ்சுக்கிட்டாதான் அடுத்தடுத்து சொல்ல முடியும். இல்லைன்னா என்ன சொல்லுவீங்கன்னா, என் இருதயம் ஆயத்தம், என் இருதயம் ஆயத்தம், ஆண்டவரே ஆயத்தப்படுத்துங்க இருதயத்தை, என் இருதயத்தை வேற விதமா சொல்றாங்களாம். என் இருதயத்தை ஆயத்தப்படுத்துங்க, ஆயத்தப்படுத்துங்க இருதயத்தை மாத்தி மாத்தி சொல்றாங்க. அல்லேலூயா. இருதயம் ஆயத்தப்படுத்துறதுனா என்ன தெரியுமா? மன்னிப்பு நமக்குள்ள வரணும். அதுதான். யார் மேல நீங்க கோபமா இருக்கீங்களோ, யார் மேலெல்லாம் கசப்பா இருக்கோ, இன்னைக்கு அதை விட்டுறேன் ஆண்டவரேன்னு நீங்க ஆண்டவர்கிட்ட காலையில உங்க இருதயத்தை ஆயத்தப்படுத்துறதுக்கு அங்க போய் நிக்கணும். மன்னிக்காத இருதயத்தை ஆண்டவர் என்ன செய்ய மாட்டாரு? மன்னிக்க மாட்டாரு. இருக்கீங்களா? உங்க இருதயத்தை பத்தி நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். சில விஷயத்தை கற்றுக் கொடுக்குறேன், கற்றுக்குங்க. நாளைக்கு உங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கும். போன வாரம் 7 ஆசீர்வாதத்தை சொன்னாரு, இன்னைக்கு ஆயத்தத்தை பத்தி பேசுறாரு. என்ன ஆயத்தம்? இருதய ஆயத்தத்துல முதல் ஆயத்தம் அந்த இருதயத்துக்குள்ள மன்னிப்பு. கசப்பு இருந்தா நீங்க என்ன செஞ்சிடணும்? மன்னிக்கணும். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 14வது வசனம் அதுக்கு ஆதாரமா கொடுக்கிறேன். இருக்கீங்களா? ஆமென். ஆண்டவர் சொல்றாங்க, நீங்க அவங்க தப்ப மன்னிச்சிட்டீங்கன்னா உங்க தப்ப உங்க பிதா மன்னிப்பாராம். உன் பிதா மன்னிப்பாரு. உன் பிதா மன்னிக்க ஆயத்தமா இருக்கிறாரு. என்ன தெரியுமா? உங்க இருதயத்தை பக்குவப்படுத்துறாரு. நீங்க யார் மேலேயா கசப்பு வச்சிருந்தா மன்னிக்கணும். 2வது, இருதயத்துக்குள்ள உள்ளதை சொல்லிக்கிட்டு இருக்கேன், இருதய ஆயத்தத்துல சொல்லிக்கிட்டு இருக்கேன். முதல் இது மன்னிப்பு, 2வது தாழ்மை. இருதய ஆயத்தத்துல 2வது காரியம் தாழ்மை. இருக்கீங்களா? நம்ம எல்லாம் தெரிஞ்சவங்கன்னு ஆண்டவர்கிட்ட சொல்லக்கூடாது. அதெல்லாம் எங்களுக்கு தெரியும், அது எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லக்கூடாது. ஆண்டவருக்கு உங்க தேவையெல்லாம் தெரியும். ஆண்டவர்கிட்ட போய் நீங்க தான் என் தேவைன்னு சொல்லணும். அதுதான் தாழ்மை. இல்லை என்ன? உங்க இருதயத்துல ஆண்டவர் சொல்றாரு, உங்க இருதயத்தை நீ ஆயத்தப்படுத்தணும்னா முதல் காரியம் உன் இருதய ஆயத்தத்துக்கு ஆண்டவர் சொல்றாங்க என்ன செய்யணும்? மன்னிக்கணும். 2வது காரியம் என்ன செய்யணுமா? தாழ்மை அணிந்து கொள்ளணுமா. அப்ப தாழ்மை அணிந்து கொள்ளணும்னா ஆண்டவர் சொல்றாங்க, எனக்கு எல்லாம் தெரியும்னே சொல்லக்கூடாது. அவர்கிட்ட போய் என் தேவை நீங்க தான், எனக்கு எல்லாம் நீங்க தான், நீங்க தேவைன்னு என் ஆண்டவர்கிட்ட போய் நீங்க வாங்கன்னு கேட்டுட்டீங்கன்னா உங்க இருதயம் ஆயத்தமாயிட்டே இருக்கு. தாழ்மையில ஆயத்தமாயிட்டு இருக்கு. 3வது காரியம் எதிர்பார்ப்புல ஆயத்தம். உங்க இருதயத்துக்கு 3வது காரியம் சொல்றாரு. 3 காரியம் உங்க உள்ளத்துக்குள்ள வரணும். எப்படி? காலையில போய் உட்கார்ந்த உடனே நீங்க வேணா இதை குறித்து வைத்துக் கொள்ளுங்க. ஆண்டவர் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறார். முதல் காரியம் மன்னிப்பு, 2வது காரியம் தாழ்மை, 3வது காரியம் எதிர்பார்ப்பு. இது 3ம் உங்க இருதயத்துக்குள்ள வரணும். இன்னைக்கு ஒண்ணுமே நடக்காது
என்னது? இன்னைக்கு ஒண்ணுமே நடக்காதுன்னு நாளை காலைல வரக்கூடாது. காலையில உட்கார்ந்த உடனே இன்னைக்கு எனக்கு ஒண்ணு நடக்க போகுதுன்னு ஆண்டவர்கிட்ட உட்கார்ந்துருக்கணும். காலையில உங்க இருதயம் எப்படி இருக்கணும்? இன்னைக்கு எனக்கு ஒண்ணு நடக்க போகுதுன்னு எதிர்பார்ப்போட உட்கார்ந்துருக்கணும். ஆண்டவர் இன்னைக்கு ஒருவேளை என்ன தொடுவாருன்னாவது நம்பணும். இருக்கீங்களா? அப்படி விசுவாசத்தோட காலையில ஜெபத்துல உட்கார்ந்து இருந்தீங்கன்னா, இந்த 3 காரியம் உங்க வாழ்க்கைக்குள்ள வந்துச்சுன்னா, காலையில வரும்போது உங்க இருதயம் ரெடியா இருக்குன்னு அர்த்தம். கர்த்தர் ஒருவேளை உங்களுக்குள்ள உங்க இருதயத்துக்குள்ள ஏதாவது சின்ன சின்ன குப்பைகள் ஏதாவது இருந்துச்சுன்னா, நீங்க அப்பயே சுத்தம் பண்ணி ஆயத்தப்பட்டு வந்துட்டீங்கன்னா, கர்த்தர் கடைசியா ஒரு பலன் வச்சிருந்தாலும் அதையும் சேர்த்து கொடுப்பாரு. இருக்கீங்களா? ஒரு கடைசியா ஒரு பலன் இருக்குங்க அப்படின்னாலும் அதையும் கூட கொண்டு வந்து உங்களுக்கு கொடுப்பாரு. இருக்கீங்களா? நான் தீர்க்கமா சொல்றேன், கர்த்தர் உங்க இருதயத்தை பார்க்கிறாரு. ஆண்டவருக்கு உங்க இருதயம் தேவை. அந்த 10 கன்னிகைகள்ல 5 கன்னிகை ஆயத்தமா இருந்தாங்க, 5 பேர் ஆயத்தமா இல்லை. ஆயத்தமா 5 பேர் இருந்தாங்க, ஆயத்தமா 5 பேர் இல்லை. இந்த இல்லாதவங்க லேட்டா ட்ரெயினுக்கு வந்துட்டாங்க. ட்ரெயின் கடந்து இங்க வந்துருச்சு ஆசீர்வாதத்தை. நீங்க ஆசீர்வாதம் வாங்கணும்னா நாளை காலைல ஆயத்தத்தோட வாங்க. ஆயத்தமா வந்தீங்கன்னா, உங்க பக்கத்துல உள்ளவங்க ஆயத்தமா இல்லைன்னா அப்படியே ட்ரெயின் உங்க வாசல்ல நிற்கும், உங்களை ஆசீர்வதிக்க ஆரம்பிச்சிருவாரு. ஆண்டு சொல்லிட்டாரு, கடைசி ஆசீர்வாதம் இருந்தா கூட அதை எடுத்து என் பிள்ளைக்கு கொடுத்துருவேன்றார். இருக்கீங்களா? அல்லேலூயா. உங்க இருதயம் எப்படி இருக்கணும்? ஆயத்தமா இருக்கணும். எத்தனை ஆயத்தமா? 3 விதமான ஆயத்தத்தில் இருக்கணும். 1 மன்னிப்பு, 2வது தாழ்மை, 3வது எதிர்பார்ப்பு. இந்த காரியம் உங்களுக்குள்ள உங்க இருதயத்துக்குள்ள இருந்துச்சுன்னா, ஆண்டவர் உங்க மணவாளன் உங்களோட கூட வந்து விருந்து சாப்பிட ரெடி ஆயிருவாரு. அல்லேலூயா. கடைசி பலன் இருந்தாலும் அதை எடுத்து உங்களுக்கு கொடுப்பாரு. எதற்கு ஆயத்தம்? எதுக்கு ஆயத்தம்? அதையும் நான் வேதத்தின் மூலமா உங்களுக்கு விளக்குறேன். ஆசீர்வாதத்தை அதாவது பெற்றுக்கொள்வதற்கு நீங்க ஆயத்தமாகணும்னு சொல்லி முதல் ஆயத்தத்தை ஆண்டவர் சொன்னாரு, உன் இருதயம் தான் ஆயத்தமாகணும். அது எங்க ஆகணும்? இருதயம் ஆயத்தமாகணும் சொன்னாரு. எங்க ஆகணும்? வீட்டில் ரெடி பண்ணிட்டு வரணும். இவன் 9 மணிக்கு ஃப்ளைட்டு, எத்தனை மணிக்கு ஏர்போர்ட் போவீங்க? கேட்கல பிரதர், எத்தனை மணிக்கு ஏர்போர்ட்டுக்கு போகணும் பிரதர்? 9 மணிக்கு ஃப்ளைட், 3 மணி நேரத்துக்கு முன்னாடி இருக்கணும். 3 மணி நேரத்துக்கு முன்னாடி இருக்கணும். அப்ப எத்தனை மணிக்கு போகணும்? சொல்லியும் கொடுத்தும் வரலையே. யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். இருங்க, அவசரப்படுறீங்களா நீங்க? சொல்லுவோம்ல 6 மணி அப்படின்னு. அப்ப ஆண்டவர் என்ன ஒரு காரியத்தை வைக்கிறாரு, எங்க ஆயத்தமாகணும்? 9 மணிக்கு போகிறதுக்கு 6 மணிக்கு எங்க ஆயத்தமாகணும்? அப்பா, நான் சொல்றத சரியா புரிஞ்சுக்கிட்டேன்னா ஆலயத்துக்கும் அங்கேயும் கரெக்டா இருக்கும் கனெக்ட். நீ உன் வீட்டில் ஆயத்தமாயிரணும். ஆயத்தம் அங்க ரெடி ஆயிடுச்சுன்னா 3 மணி நேரத்துக்கு முன்னாடி அவன் உலகத்தை வச்சிருக்கான். நீ அப்படி 6 மணிக்கு எந்திரிச்சு பெண்கள் அதிக இருட்டோட எழுந்து உங்க இருதயத்தை ஆயத்தப்படுத்திட்டீங்க, காலையில உங்களுக்கு ஆசீர்வாதம் தான். ஆண்டவர் சொல்றாரு, ஆயத்தம் எதற்கு? 3 காரியம் சொல்ல போறேன். எதுக்கு ஆயத்தம்னு? இருக்கீங்களா? சத்தியத்தை நீங்க கச்சையாய் அணிந்து கொள்வதற்கு. எபேசியர்ல இருக்குல்ல, எபேசியர் 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்துல இருக்குல்ல, 10 அதுல இருந்து நீங்க 18ஆம் வசனம் வரைக்கும் இருக்கு. நான் அதை நம்ம அப்படியே நீங்க பார்த்துக்குங்க, எடுத்துக்குங்க. நான் எதுக்குன்றதை அப்படியே நான் சுருக்கமா உங்களுக்கு சொல்லிடுறேன். ஏன்னா அதை வாசிச்சுக்கிட்டே போனால் ரொம்ப நேரம் எடுத்துக்கும். எபேசியர் 6:10 வரைக்கும், சரியா? அப்ப சத்தியம் என்னும் கச்சை எதற்கு ஆயத்தம் என்பதை உங்களுக்கு சொல்றேன். எதுக்கு ஆயத்தம்னா, நமக்கு ஒரு யுத்தம் இருக்கு.
அந்த வசனம் சொல்லுது, எதோடெல்லாம் நமக்கு யுத்தம் இருக்கு. எபேசியர் 6:10 சொல்லுது, எதோடெல்லாம் நமக்கு யுத்தம் இருக்குன்றது அந்த வசனம் காட்டுது. அந்த யுத்தத்திற்கு நாம ரெடியா எதிர்த்து நிற்கிறதுக்கு ஆயத்தமா இருக்கணுமா? இருக்கீங்களா? புரிஞ்சுக்கிட்டவனுக்கு இன்னைக்கு பெஸ்ட் உணவு, பெஸ்ட் உணவு இது. பரலோக மன்னா ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கிறாரு. வேதம் உங்களுக்கு வேதம் தெரியாதுன்னு பிசாசு பொய் சொல்லுவான். வேதமே உனக்கு சத்தியம் வசனமே தெரியாதுன்னு. அந்த யுத்தத்தில் நீங்க ஜெயம் அடைவதற்கு உங்களுக்குள்ள வேத வசனத்தை ஆவியான ஞாபகப்படுத்துறதுக்கு அந்த யுத்தத்துக்கு தேவை உனக்கு. அப்ப அவன் சொல்லுவான் சில வேளைகளில், நீ நிறைய படிச்ச இல்லை ஒண்ணுமே பைபிள் இன்னைக்கு படிச்ச, ஆனா உன் மனசுல நிக்காது பாரு, உனக்குள்ள தங்காது பாரு, உனக்குள்ள இருக்காது பாருன்னு சொல்லுவான். உலகத்தான் படிச்சு மனப்பாடம் பண்ணி ஒரு வருஷம் ஞாபகம் வச்சு கடைசியில் எக்ஸாம் எழுதுறான். உனக்குள்ள வைக்க மாட்டாரா? ஆண்டவர் வைப்பாரு. சத்துரு சொல்லுவான் உனக்குள்ள இருக்காதுன்னு. ஆண்டவர் சொல்றாரு உனக்குள்ள இருக்குன்னு. அல்லேலூயா. நீதி என்னும் மார்க்கவசம் இருக்கீங்களா? சொல்லுவான் ஒரு காரியம், பிசாசு பாவத்தில் வாழ்றையில உன் ஜபம் கேட்கப்படாதுன்னு. ஆனால் பாவத்து மன்னிப்பு கேட்டு இயேசுவினுடைய ரத்தத்தினால கழுவப்பட்ட அனுபவம் வந்துருச்சுன்னா உங்கள் ஜபம் கேட்கப்பட்டு கொண்டு தான் இருக்கும். அந்த உணர்வை எப்போ போனாலும் பிசாசு என்ன சொல்லுவான் தெரியுமா? உன் பாவம் இன்னும் மன்னிக்கப்படலை, அதனால தான் இது நடக்குதுன்னுவான். இருக்கீங்களா? ஆண்டவர் இந்த மாதிரி யுத்தம்லாம் வருமா? பிசாசு சொல்லுவானா என்ன யுத்தம்? உனக்கு வேதமே தெரியாதுன்னு ஒரு யுத்தம் நடக்குமா? ஆவிக்குரிய யுத்தம். ரெண்டாவது, நீதி என்னும் மார்க்கவசம் பக்கத்தில் அந்த என்னன்னா வந்து நின்று உன் ஜபம் பலிக்கவே பலிக்காது, கேட்கவே கேட்காது, நீ இன்னைக்கு காலையில் என்ன தான் பண்ணாலும் ஒன்றுமே கேட்காதுன்னு சொல்லுவான். ஆனால் நீங்கள் மனம் திரும்பி இருக்கீங்கன்றது இயேசுக்கு தெரியும். அல்லேலூயா. அவன் அப்படி சொல்லுவான். இரட்சணியம் என்னும் தலை சீரா, மனசுல சந்தோஷம் இருக்கும். அவன் சொல்லுவான் என்னமோ நடக்க போகுது இன்னைக்கு, அதனாலதான் சந்தோஷமா இருக்கேன்னுவான். இருக்கா? யாரா அப்படி உணர்ந்திருக்கீங்களா? ரொம்ப இன்னைக்கு சிரிச்சிட்டேன், என்ன நடக்க போதோ அப்படின்னு நினைப்பீங்கல்ல, அது அவன் வச்சது. நீ சந்தோஷமா இருக்குன்னு தான் தேவன் நினைக்கிறாரு. மகிழ்ச்சி, வேதத்துல என் மகிழ்ச்சி இருக்கிறத உனக்கு கொடுக்குன்னு கர்த்தர் நினைக்கிறாரு. இன்னைக்கு கர்த்தர் அதைத்தான் அவங்ககிட்ட கொடுக்க நினைக்கிறாரு. அவன் சொல்றான் உனக்கு சந்தோஷமே உன் மனசுல வராதுன்றான். ஆண்டவர் சொல்றாரு அந்த யுத்தத்தை ஜெயிக்கிறதற்கு என்னமோ நடக்க போகுதோ அப்படின்னு உன்னை அந்த காரியத்துல சிந்தைக்குள்ள போடுறதுக்கு அவன் ரெடியா இருக்கான். ஆண்டவர் சொல்றாரு அந்த தலைக்கவசம் உனக்கு தேவை, மறைத்து கொள்வது உனக்கு தேவை, அதை உனக்கு கொடுக்கணும்னு கர்த்தர் நினைக்கிறாரு. நான்காவது காரியம் ஆவியின் பட்டயம். அதான் வேதவசனம் சொல்றாரு, ஆவியின் பட்டயம். அல்லேலூயா. அது வேதவசனம். ஜபத்துல வேதவசனத்தை சொல்லி சொல்லி அறிக்கையிட்டு ஜெபம் பண்ணுங்க. நீங்க ஜெபம் பண்றீங்கல்ல, என்ன காரியம் தேவையோ என்ன பேசுறீங்களோ அதுக்குண்டான வசனத்தை அறிக்கையிடுங்க. இந்த யுத்தம் வரும். இது ஆவிக்குரிய யுத்தம். இந்த ஆவிக்குரிய யுத்தம் நடக்கிறதுக்கு தான் எபேசியர் 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலிருந்து 18ஆம் வசனம் வரைக்கும் அடையாளப்படுத்தி காண்பிச்சிருக்கிறாரு. எதுக்காக சொல்றாரு பாருங்க. சத்தியம் என்னும் கச்ச, நீதி என்னும் மார்க்கவசம், இரட்சணியம் என்னும் தலசீரா, ஆவி என்னும் பட்டயம். இந்த 4 காரியத்தை ஆண்டவர் சொல்றாருங்க. எதற்கு என்று சொன்னா இந்த யுத்தத்தை நம்ம சிந்தையில செய்வானாம் பிசாசு. இன்னைக்கு நீ சர்ச்சுக்கு போறையில அவன் ஜெபம் கேட்காதுன்னு சொல்லுவானா? ஏன்னா நீ இந்த காரியத்தை செஞ்சுட்டு வந்திருக்கேன்னு உங்களை குற்றப்படுத்துவானா? நீங்க அங்கேயே கர்த்தர் சமூகத்திலே வீட்டிலேயே உட்காந்து ஜெபம் பண்ணி உங்க இருதயத்தை ஆயத்தப்படுத்திட்டு இங்க வந்துட்டீங்கன்னா எல்லாத்தையும் உடைச்சு ஆசீர்வாதம் மாத்திக்கிடுவாரு. அல்லேலூயா. உங்களுக்கு ஒரு ஆவிக்குரிய யுத்தம் ஒன்று நடக்க போகுது. அதுல அவன் இல்லாம போகிறான். அதுல ஜெயம் கொடுக்கறதுக்கு தான் கர்த்தர் உங்க இருதயத்தை ஆயத்தப்படுத்த சொல்றாரு. இருக்கீங்களா? அவன் ஒண்ணும் இல்லாம போகணும். எங்க ஆயத்தமாகணும்னு சொன்னேன்? வீட்டிலேயே நீங்க ஆயத்தமா ஆயிட்டு வரணும். இருக்கீங்களா? ஆயத்தமா உங்க வீட்டிலேயே ஆயிடணும். அப்பதான்
அது ஒரு உங்கள் வீடு ஒரு பெத்தலகேமாக மாறும். இருக்கீங்களா? லூக்கால இருக்குல்ல 2:1, 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துலேருந்து 7ஆம் வசனம். இயேசு உங்கள் வீட்டில் பிறக்கணும், அவர் பிறக்கிற இடமா ஆகணும். இங்கே பாருங்க, பல இடத்துல அவரை கூட்டிகிட்டு போனாங்கல்ல, இடம் இல்லை இடம் இல்லை இடம் இல்லைன்னு சொன்னாங்க. உங்கள் வீட்டில் இடம் இருக்குன்னு சொல்லுங்க, இயேசு உங்கள் வீட்டுக்குள்ளே தங்குவார். சத்திரத்தில் இடம் இல்லைன்னு சொன்னாங்களா? சொல்லி அடிப்புட்டாங்கல்ல. எத்தனையோ பேர் அவங்கள ஆண்டவரை இடம் இல்லைன்னு சொன்னாங்க. என் இருதயம் காலியாக இருக்குப்பா, என் வீடு திறந்துருக்குப்பா, உங்கள் வீட்டுக்குள்ளே வர சொல்லுங்களேன். காலையில் அவர் வந்துட்டாருன்னா அவருக்கு தெரியும் ஆலயத்தை எப்படி சுத்தமாக வச்சுக்கணும்னு. சவுக்க பின்னிட்டு இறங்கிடுவார், ஆலயத்தை சுத்தப்படுத்த அவர் இறங்கிடுவார். உன் வீட்டில் அங்கே ஒரு பெத்தலகமாக்கி, உன் வீட்டை உன் இருதயத்தை ஒரு பெத்தலகமாக்கி இயேசுவை உள்ளே கொண்டு வந்துரு. இடமில்லைன்னு மட்டும் சொல்லிடாத. சத்திரத்தில் இடம் இல்லைன்னு சொல்லி அனுப்புனா அங்கிருந்தவங்க அநேகர் இல்லைன்னு சொன்னாங்க. இன்னைக்கு நீ இருக்கு, இடம் இருக்கு, நீங்கள் வாங்கப்பான்னு கூப்பிட. இருக்கீங்களா? ஆண்டவர் உங்கள் வீட்டில் இடம் கூட இருக்கான்னு இப்போ கேட்குறாரு உங்களை பார்த்து. இருக்கீங்களா? உங்கள் வீட்டில் இடம் இருக்கா? இயேசுக்கு உங்கள் இருதயத்தில் இடம் இருக்கா? காலியாக தான் இருக்குன்னு சொல்லுங்களேன். வாங்க ஏசப்பான்னு சொல்லி கூப்பிடுங்களேன். என் வீடு பெத்தலகமாக இருக்குன்னு சொல்லுங்களேன். என் இருதயம் பெத்தலகமாக இருக்கு, நீங்கள் என் வீட்டுக்குள்ளே என் இருதயத்துக்குள்ளே பிறந்து வளர்ந்து வாங்கலேன்னு கூப்பிடுங்க. அல்லேலூயா. ஆண்டவர் கேட்குறாரு. நீங்கள் அப்படி கேட்டீங்கன்னா ஆண்டவர் எந்த டைம் பார்க்க மாட்டார், உங்களுக்கிட்ட வந்துடுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் சொல்கிறாரு, இன்றைக்கு உங்கள் டைமை பிசாசு அபகரிக்க நினைக்கிறான். பல குடும்பங்களில், பல வேளைகளில் இந்த டிவி, சினிமாக்கள், சீரியல், பல காரியங்களை கொண்டு வந்து வச்சு அவன் என்ன செய்கிறான். இதெல்லாம் எப்படி தெரியுமா? ஆண்டவர் ஜெபிக்க சொல்லி சில நேரம் சொல்லுவார். அப்போ சொல்கிறாருன்னா என்னன்னா, இப்போ இடம் கூடு உன் பெத்லகேம்லன்னு கேட்குறாரு. அந்த டைம் சீரியல் போடுற டைம், அந்த டைம் சினிமா போடுற டைம். உன் வீட்டில் ரிமோட்டு செல்ஃபோனில் எடுத்து நீ நிறையா நேரம் பார்த்துக்கிட்டு இருக்கே. என்னது ஸ்டூடியோஸா ஸ்டேடியோஸா என்னது என்னமோ ஒன்று பார்ப்பாங்க. அந்த இது பார்க்குறிய செல்ஃபோனில் நிறையா. ஆண்டவர் இன்னைக்கு கேட்குறாரு, அந்த டயம்தான் என் டயம். அந்த டயத்தை அவன் எடுக்கிறதுக்கு வந்துட்டான் பாரு, அந்த ஆயத்தத்தை கெடுக்கிறான் பாரு. அந்த டயத்தில் சில பேர் காலையில் உட்காந்து டிவி பார்த்துட்டு இருக்காங்க. சில வீடுகளில் ஆவியானவர் சொல்லுவாரா சொல்ல மாட்டாரா? ஆவியானவருக்கு தெரியுமா தெரியாதா? ஆண்டவர் நீங்கள் டிவி பார்க்குறத பார்ப்பாரா பார்க்க மாட்டாரா? இருக்கீங்களா? ஆண்டவர் சொல்கிறாரு, இதெல்லாம் தள்ளி வச்சுட்டு ஜெபத்துக்கு நேரம் கொடுத்துரு, ஜெபத்துக்கு நேரம் கொடுத்துரு. உன் சீரியல் டயம்தான் அவரோட டயம். உன் குடும்பம் ஆயத்தமாக இருக்கா? காலையில் இருந்துச்சு கணவன் மனைவியும் முடியும் சட்டையும் பிடிச்சிக்கிட்டு ஜெபத்தில் ஆயத்தமாக இருக்கீங்களா? இடது கையில் அவர் முடி, வலது கையில் அவர் சட்டை, அந்த அம்மா கையில் அப்படி, இவர் கையில் அந்த அம்மா முடி இடது கையில், அந்த அம்மா சட்டையை கழிச்சாலே எத்தியவனை பிடிச்சி நிற்கிறாரு சண்டை காலையில். அப்படியா ஆயத்தமாக இருக்கீங்க? அப்படியா ஆயத்தத்தை இருக்குது? ஆண்டு சொல்லாரு, உங்கள் பிள்ளைங்க காலையில் எந்திரிச்சு எப்படி கோமாவே இருக்காங்களா? இல்லை உங்கள் பிள்ளைகளை எது திட்டுறீங்களா, சண்டை போட்டிருக்கீங்களா? அதெல்லாம் மாற்றிருங்க. காலையில் அப்படியே சமாதானமாக நீங்கள் ஆண்டவர் உங்கள் வீட்டுக்குள்ளே எப்படி வரணும்னு, உங்கள் இருதயத்துக்குள்ளே எப்படி வரணும் வழியை தேடிருங்க. உங்கள் குடும்பத்துக்குள்ளே அவர் வந்துடுவார். உங்கள் கணவன் மனைவிக்குள்ள ஒரு சமாதானத்தை கொடுப்பார். சண்டைகள் மாறி போகும். உங்கள் பிள்ளைகளோட கர்த்தர் அந்த கோபத்தை மாற்றணும்னு விரும்புகிறாரு. உங்கள் வீட்டுக்குள்ள சமாதானத்தை ஆண்டவர் இல்லைன்னு பார்த்துட்டு அது எப்படி வர வைக்கணுன்றது இன்னைக்கு வழி தேடுறாரு. இருக்கீங்களா? பணத்தில் ஆயத்தமாக இருக்கணும். உங்கள் வீட்டுக்குள்ள 3 காரியம் சொல்கிறாரு. 1 டயம், 2வது குடும்பத்துக்குள்ள ஆயத்தம், அதாவது கணவன் மனைவி பிள்ளைங்க எல்லாம் ஜெபத்தில் ஆயத்தம், காலில் எழுந்திரிச்சு குடும்ப ஜெபம் பண்ணுறது. 3வது ஆயத்தம் பணத்தில் ஆயத்தம். தசாபாகம் கொடுப்பீங்களா? காணிக்க போடுவீங்களா?
அப்ப அதுக்கு எப்போ அது தடாமடான்னு சர்ச்சைக்கு கிளம்பும்போது காணிக்கை எடுத்து வைக்க மறந்துட்டேங்க, ஏன் அதுக்கு ஆயத்தப்படுத்தி வைக்க கூடாதா? அதுக்குன்னு ஒரு ஸ்பெஷல் நோட்டு கசங்காததா ஃப்ரெஷ் ஏசப்பாக்கு கொடுக்கறதுக்குன்னு ஒரு ஆயத்தம் ஒன்று எடுத்து வைக்க கூடாதா? ஆயத்தம் பண்ணக்கூடாதா? கர்த்தர் இன்னைக்கு சொல்றார், உன் பணத்திலும் உன் ஆண்டவர் ஆயத்தத்தை பார்க்கிறார். முன்னாடியே கர்த்தருக்கு எடுத்து வைக்கணும். ஆண்டவருக்கு முதல்ல கொடுக்கணும், ஒதுக்கி வைக்கணும் அப்படின்றத தீர்மானம் பண்ணிடணும். உங்க பிள்ளைங்க இங்க வந்து அம்மா காசை கொடுங்க கேட்கக்கூடாது. எல்லாம் அவங்க தனி பைபிள், அவங்க கையில் ஒரு காணிக்க, அவங்க ஆயத்தத்தோட சர்ச்சுக்கு வந்துடணும். இருக்கீங்களா? அவங்களுக்கு அப்படி பழக்கி ஆரம்பிச்சிட்டிங்கன்னா கர்த்தர் அவங்கள தனியாக ஒரு ஸ்பெஷலாக ஒரு ஆசீர்வாதத்தை அவங்களுக்கு கொடுப்பாரு. ஆண்டவர் இன்னைக்கு உங்கள் வீட்டுக்கு வந்தாச்சுன்னு நினைக்கிறீங்களா? விசுவாசிக்கிறீங்களா? நாளைக்கு உங்கள் வீட்டுக்குள்ளே உட்காந்துருப்பார்னு நம்புறீங்களா? விசுவாசிக்கிறீங்களா? நாளைக்கு உங்கள் வீடு அப்போ சமாதானம் உள்ள வீடாக இருக்க போகுது. நாளைக்கு உங்கள் வீடு சமாதானம் உள்ள வீடாக இருக்க போகுது. அல்லேலூயா. சரி, ஆண்டவர் ஒரு காரியத்தை இன்னைக்கு உங்கள்கிட்ட கேட்குறாரு. உங்கள் வீட்டுக்குள்ளே ஆண்டவரை உட்கார வைப்பீங்களா? ஆமென். உங்கள் இருதயத்துக்குள்ளே வந்து எருசலேம் பெத்லகேமா உங்கள் வீட்டுக்குள்ளே வந்து உட்காருவாரா? பிறப்பாரா? ஆமென். ஆண்டவர் உட்கார வைப்பீங்களா? ஆண்டவர் இன்னொரு காரியத்தை வச்சிருக்காரு, ஊழியத்துக்கு ஆயத்தம். இருக்கீங்களா? ஏசாயா 6ஆம் அதிகாரம் 8வது வசனம். அடிக்கடி உங்களுக்கு வாசிச்ச வசனம், யாரை நான் அனுப்புவேன், என் காரியமாய் யார் போவா? இருக்கீங்களா? எதற்கு ஆயத்தம் சொல்றாரு? எதற்கு ஆயத்தத்தை கேட்கிறாரு? ஊழியத்துக்கு. அப்போ ஊழியம்னா என்ன? மேடையில் உட்கார்ந்து பிரசங்கம் பண்றதா? அது மட்டும்தானா ஊழியம்னா? ட்ராக்ஸ் கொடுக்கறதா? அது மட்டும்தானா ஊழியம்னா? என்ன? இந்த உலகத்துக்குள்ள நம்ம வேலை செய்யறோமா? அது என்னன்னு சொல்லுவீங்க? ஊழியம் செய்யறதானே சொல்லுவீங்க. அதே மாதிரி அப்பாவுக்குன்னு ஏதாவது ஒரு வேலை செய்யணும் ஆலயத்துல, அது ஊழியம். இருக்கீங்களா? உங்க கையினால சபையில ஏதாவது ஒரு வேலை நீங்க செய்யணும். ஜனங்களையும் சந்திக்கலாம், சுவிசேஷமும் அறிவிக்கலாம், இங்க இருக்கிற ஒவ்வொருத்தரையும் நீங்க விசாரிக்கலாம், அவங்களுக்காக ஜெபிக்கலாம். ஊழியம்தான். இங்க ஒரு பாய் விரிச்சாலும் அது ஊழியம்தான், இங்க தொடச்சாலும் ஊழியம்தான். அது ஊழியத்தில் கணக்கில் தான் ஆண்டவர் அதை வைக்கிறார். யாரை நான் அனுப்புவேன்? ஏன் காரியமா? இந்த சர்ச் காரியமா? இந்த ஊழியத்தின் காரியமா? யார் போவா எனக்காக இந்த ஆலயத்தை பரிசுத்தப்பட சுத்தகரிக்கன்னு கேட்கிறார். வருவீங்களா? உங்க வாயை ஆயத்தமா வைக்கணும். அது என்னங்க அது வாயை ஆயத்தமா வைக்கிறது? கையை ஆயத்தம்னா சரி, இங்க வந்து ஏதாவது வேலை செய்யணும், சரி ஆயத்தம்லாம். வாயை ஆயத்தம்னா எப்படிங்க அது? சாட்சி சொல்றது. முதலையே திங்கக்கிழமை சர்ச் முடிச்சு வீட்டுக்கு போனோம், திங்கக்கிழமையிலேருந்து ஜெபிக்க ஆரம்பிக்கணும். என் வாயை ஆயத்தப்படுத்துங்க ஐயா. எதுக்கு? அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை நான் சாட்சி அப்போதானே அற்புதம் நடக்கும் உங்க வீட்டில். நீங்க அதுலேயே விசுவாசிக்காம இருந்தீங்க, வாயவே மறந்துட்டீங்க. நீங்க அந்த வாயை வேற எதுக்கெல்லாம் திறக்கிறது? பாடல்கள், வார்த்தைகள், அப்படி நிறைய திறக்கிறது. டேஷ் விட்டுருக்கேன் இடையில, பீப் போட்டாச்சு, வார்த்தைகள் அப்படின்னு. அதெல்லாம் நீங்க கொஞ்சம் பார்க்கணும். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, சாட்சி சொல்ல. நான் பேசுறதுக்கே எனக்கு வெக்கமா இருக்குங்க யார்கிட்டயாவது சொல்றதுக்கு. இப்ப எல்லா பிரச்சனைகளும் இயேசுவுக்கு முன்பதாகவே அறிவோம். ஆனா இயேசு ஊழியத்தை எதுவும் நிறுத்திட்டாரா? எவ்வளோ கேள்வி பண்ணாங்க. கடைசி சிலுவையில தன்னை தேவகுமாரன்னு சொன்னா உங்களை கேட்பாங்க தெரியுமா? ஏசுன்னு சொன்ன நீங்க சபைக்கெல்லாம் போன சாட்சியா இருந்த, உன் வீட்டில் இது நடக்குது, உனக்கு இது நடக்குதுன்னு கேட்பாங்க தெரியுமா? இயேசு கேட்டாங்க, படக்குன்னு இறங்கி பதில் சொல்லிடக்கூடாது. அவங்க என்னை கேட்டாங்க விட்டுட்டா வந்துடுறது பாஸ்டர், அப்படி கேட்டக்கூடாது. ஏசு சிலுவையிலிருந்து இறங்கி வந்து தன்னை தேவகுமாரன் நிரூபிச்சாரா?
உங்களை ஒருத்தர் மட்டும் நீ கிறிஸ்தவனான்னு கேட்டா வேட்டிய மடிச்சு கட்டுற மாதிரி சேலையை மடிச்சு கட்டிட்டு சண்டை போடுறது. ஏசு அப்படி பேசினாரா? அங்கேயும் மடிச்சு கட்டிட்டு இறங்கி சண்டை போட்டாரா? சிலுவையில கேட்டாங்க, நீர் தேவகுமாரன் என்றா இப்ப எங்களுக்கு இறங்கி வா, நாங்க ஒத்துக்கிட்டு எல்லாம் ஏத்துக்கிறோன்னாரு. செஞ்சாரா? இந்த உலகமே ரட்சிக்கப்படணும்னு காத்திருந்தாரு. உன் வாயை திறக்காம நீ உட்கார்ந்துருந்தேன்னா யார் ரட்சிக்கப்படணுமோ ரட்சிக்கப்படுவாங்க. இருக்கீங்களா? வாய் எவ்வளோ விஷயம் செய்யுது பாருங்க. ஆவியில நிறைஞ்ச அந்நிய பாஷையில தான் வாயை திறக்கணும். தேவையில்லாத பேசுறதுக்கு வாயை, தேவையில்லாத பேச்சுக்கு இடம் கொடுக்க கூடாது. இப்ப காலுக்கு வர்றாரு. என்னையாது வாயு கையு காலு, காலு சுவிசேஷம் சொல்ல ஓடுற காலு இருக்கா? சமாதானத்தின் சுவிசேஷத்துக்கு உங்க கால் ஆயத்தமா இருக்கா? இருக்கீங்களா? இருக்கீங்களா? ஆண்டவர் கேட்கிறார், உங்க கால் எப்ப வேணாலும் ஏசப்பாவை, அதாவது ஏதாவது ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலை யாரையாவது கொண்டு வந்து விடுவாரு, உங்களை பார்க்க வைப்பாரு, சந்திக்க வைப்பாரு, பேச வைப்பாரு. அப்பாவோட பிரசனத்தை நான் பார்க்குறேங்க. அவனுடைய பிரசனம் பலிபீடத்தில் இறங்கிக்கிட்டு இருக்கு பாருங்க. அப்பா ஒரு காரியத்தை சொல்றாங்க, இந்த ஓடுவியா, எனக்காக ஊழியத்துக்கு ஓடுவியா, எனக்காக யாராவது ஒருத்தன் இங்க பாருங்க, நாளைக்கு நீ இன்னைக்கு சொல்றதை விட்டுட்டேன்னு நாளைக்கு அவன் இறந்துட்டானா கணக்கு அவன்கிட்ட கேட்பாரு. நாளைக்கு அவனுக்கு எதாவது நடந்துருச்சுன்னா கணக்கு அவன்கிட்ட கேட்பாரு. ஏசுவனை நேசிக்கிற, கடிந்து கொள்ளாதீங்க யாரையுமே. கடிந்து கொள்றது ஏசப்பாட்ட இல்லை. நீங்க மனசு நொந்து வரும்போது, நீ அன்னைக்கு இதை செஞ்சல, அதுக்குத்தான் உனக்கு இதை கொடுத்தேன்னு சொன்னாருன்னா எப்படி இருக்கும்? யாரையும் கடிந்து கொள்ளாதீங்க. அல்லேலூயா. யாரையும் நீங்க கடிந்து கொள்ளாதீங்க. ஆண்டவருக்கு யாரை வேணாலும் எப்படி வேணாலும் எந்த நேரத்தில் வேணாலும் பயன்படுத்த தெரியும். அது நீங்களா கூட இருக்கலாம். ஆண்டவர் உங்ககிட்ட இன்னைக்கு ஒவ்வொரு வாரமும் நீ ஆண்டவர்கிட்ட பேச சொல்லி கேட்டுக்கிட்டே இருக்கல, அது யாரோ ஒரு மனுஷனை திருப்புறதுக்கு தான் உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்காராம். இருக்கீங்களா? அதுதான் யாரை நான் அனுப்புவேன்னு கேட்குறாரு. நீ போவியா? ஒவ்வொரு வாரமும் செய்தி கேட்கறே இல்லை, உன் உள்ளத்துல இருக்கா? நீ எழுதுறியா? அப்ப எழுதி வச்சது எதுக்கு எழுதி வைக்கிறோம்னா, யாரு கூடயா உட்காந்து பேசும்போது அந்த டைரியை திருப்பி, இந்த வார்த்தை ஏசப்பா இந்த வாரம் என்னை தேற்றினாரு, இதை பேசினாருன்னு மற்றவங்களுக்கு சொல்லி கொடுக்கும்போது, அவங்க வாழ்க்கையில எந்த மரணத்தில் இருந்தாங்களோ அதை மீட்டுட்டீங்கன்னா பரலோகராஜ்யம் உங்கள் நிமித்த சந்தோஷப்படும். இருக்கீங்களா? ஆண்டவர் சொல்றாரு, கர்த்தருடைய வருகைக்கு ஆயத்தமா அவங்கள மாத்தணும், அவங்களும் ரெடியா நிக்கணும். எப்படி ஆயத்தம் படுத்துறது? இந்த மக என்ன செஞ்சா, ஏசு வர்ற நேரம் போய் என்ன வாங்கணும்னு கடைக்கு போறான். என்ன விற்கிற ஒரு இடத்துல போனாங்களா? முன்னாடியே 5 பேர் ஆயத்தப்படுத்தி ரெடியா இருந்தாங்க. அவங்க என்ன நினைச்சாங்கன்னா, ஏசு எந்த டைம் வேணாலும் உங்க வீட்டுக்குள்ள வருவாரு. உங்க வீடு குடும்பம் சமாதானமா இருக்கா? கணவன் மனைவிக்குள்ள சண்டை இல்லாம இருக்கா? உங்க பிள்ளைங்க உங்களோட கரம் பிடிச்சு ஜெபம் பண்றாங்களா? நீங்க கர்த்தருடைய பாதத்தில் அமர்ந்திருக்கீங்களா? இருக்கீங்களா? பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகம் தினமும் உங்க வீட்டுக்குள்ள வருதா? வேதம் என்ற எண்ணெய் உங்க வீட்டுக்குள்ள தீர்ந்து போச்சா இல்லை இருக்கான்னு நீங்க தேடி தேடி பார்த்து நிரப்பணும். இன்னைக்கு காலையில பைபிள் வசனத்தை எனக்குள்ள ஊத்துனா, அந்த வேத எண்ணெயை ஊத்துனா, நான் ஆயத்தமா நிரம்பி ரெடியா இருக்கணும்னு பார்க்கணும். பார்க்குறீங்களா? தினமும் உங்களை செக் பண்ணணும். அல்லேலூயா. ஆண்டவர் எப்ப திடீர்னு ரெடியா வந்துருவாரு. வெளிப்படுத்தல சொல்லப்பட்டிருக்கு 19:8 பரிசுத்தமா இருக்கணும், டக்குன்னு அவர் வந்துருவாரு. பரிசுத்தமா வாழ்ந்தீங்கன்னா உங்க கண்ணீரை துடைக்கிறது உங்க வாழ்க்கைக்குள்ள மட்டும் இல்ல, பரலோகத்துக்குள்ள நீங்க வரும்பொழுது வரவேற்க அவர் ரெடியா இருக்கிறாரு. அல்லேலூயா. உங்க விளக்க ஆயத்தப்படுத்தி ரெடி பண்ணி வைங்க. உங்க வெளிச்சத்தை பார்த்து நிறைய பேர் உங்களை தேடி வருவாங்க. உங்க வாழ்க்கை வெளிச்சமா இருக்கா? எல்லாரும் வந்து உங்க வாழ்க்கையை படிக்கிற மாதிரி இருக்கா? இல்ல அவங்க இருக்கிற இடமே தெரியாதுங்க, இயேசுவை தான் கும்பிடுறாங்கன்னு தெரியும், ஆனா நாங்க ஒரு நாள் கூட அவங்கள பார்த்து, அப்படி சொல்றாங்களா? அவங்கள
உங்க வெளிச்சம், உங்க சாட்சி, உங்களோட பழகுறவங்க எல்லாருக்கும் அவங்க பொய் சொல்ல மாட்டாங்க. பேசும்போது சொல்ல அவங்க பொய் சொல்ல மாட்டாங்க. அவங்க ஏசப்பா கும்பிடுறவங்க. அவங்க ஏய் நீ சொல்லுப்பா, நீ தான் பொய் சொல்ல மாட்ட. வெளிச்சம் வருதா வெளியில? உங்களை எல்லா இடத்துக்கும் கூட்டு வந்து இவ வந்தானா வீடு ஆசீர்வாதமா இருக்கும் அப்படி சொல்றாங்களா? ஐயோ அதுவா, அப்பா சாமி அது அங்கிட்டே விரட்டு அப்படி சொல்றாங்களா? வாயை திறந்தா அது மூடாதே, அது வர வேணாம், அது தயவுசு அப்படி சொல்றாங்களா? இல்ல நீங்க வந்து சிஸ்டர் ஃபர்ஸ்ட் நீங்க வந்து ஜெபம் பண்ணிருங்க சிஸ்டர் அப்படி சொல்றாங்களா? உங்களை எப்படி சொல்றாங்க? இல்ல உங்களை பார்த்தோன்னே வேற தெரு வழியா ஓடுறாங்களா? என்னங்க நடக்குது? உங்க வெளிச்சம் தெரியுதா எல்லாருக்கும்? உங்ககிட்ட கிறிஸ்து வெளியே தெரிகிறாரா? உங்க வாழ்க்கை மாதிரியா இருக்கா? ஆண்டவர்கிட்ட கேளுங்க காலையில, என்ன மாதிரியா மாத்துங்க. என்ன பார்த்து, பவுலை பார்த்து எப்படி எல்லாரும் மாறினாங்களோ அப்படி இன்றைக்கு இல்லைன்னா இயேசுவை போல மாத்தி கேளுங்க. உம்மை போல மாறணும் ஆண்டவரே நிற்கலும். நிச்சயமா உங்களுக்குள்ள இருந்து வல்லமை பெறப்படும். அநேகரை சுகமாக்கும். அநேகருக்கு தேவையான சத்தியம் போய் சேரும். அநேகருடைய வாழ்க்கை மாறும். அல்லேலூயா. இன்றைக்கு ராத்திரி உங்க வீட்டுக்கு இயேசு வந்தாருன்னா உங்க இருதயம் ஆயத்தமா இருக்கா? வேத வசனத்துல இன்னைக்கு இரவு போய் நிரப்புவீங்களா? உங்க இருதயம் வசனத்தினால் நிரம்புமா? நீங்க ரெடியா இருந்தீங்கன்னா இன்று இரவு உங்களை ஆண்டவர் சந்திப்பாரு. சகோதரியே, சகோதரனே, இயேசு இன்றைக்கு உங்களை சந்திக்க ஆயத்தமா இருக்கிறாரு. ஆயத்தம் இல்லாதவங்க இன்னைக்கு ஆயத்தப்படுங்க, மிஸ் பண்ணிடாதீங்க இயேசுவை. இன்னைக்கு ஆயத்தம் இல்லாதவங்க இன்னைக்கு உங்களை சரிப்படுத்திக்கிட்டீங்கன்னா கர்த்தர் மிஸ் பண்ணாம உங்களை ஆசீர்வதிப்பாரு. இயேசு இன்றைக்கு ஆயத்தம் இல்லாம இருந்தீங்கன்னா ஆயத்தம் ஆக்குங்கன்னு காரணம் இல்லாம கர்த்தர் உங்கள்கிட்ட சொல்ல மாட்டாரு. இன்னைக்கு ஆயத்தம் பண்ணிக்கொள்வது உங்களை ஆசீர்வாதமா வைப்பதற்கு. அல்லேலூயா. எதெல்லாம் ஆயத்தமா இருக்கணும்? ஐயோ எதே சொன்னாரே இவரு, இந்த அதைத்தான் அந்த இதெல்லாம் ஆயத்தமா இருக்கணும். அந்த இதனால இந்த இது ஆயத்தமாயிரும், இந்த இதனால இது ஆயத்தம். இருதயம் மன்னிக்கிற காரியம் உண்டாகணும். ஆவி அபிஷேகம் பெறணும், ஏங்கணும். உங்க ஆவி அபிஷேகத்துக்காக ஏங்கணும் அப்பாட்ட. உங்க வீடு கர்த்தரால் நடத்தப்படணும். குடும்பம் ஜெபம் குடும்பத்துக்குள்ள வரணும். ஊழியம் செய்யறதுக்கு என்ன பயன்படுத்துங்கப்பா நிக்கணும். வருகையில ரெடியா இருக்கணும். 5 பேர்ல எந்த 5 பேரா இருக்கீங்க? வசனமாகி எண்ணெயை ஊத்தி உங்களை எப்பயுமே ரெடி பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா நீங்க ஆயத்தமா இருக்கிறீங்கன்னு அர்த்தம். இஸ்ரவேலே, நீ எல்லாத்துக்கும் ஆயத்தமா இருந்தீங்கன்னா உன் இதுல எழுதியிருக்குல்ல, ஆமோஸ் 4:12, உன் தேவனை சந்திக்க நீ ஆயத்தமா இருக்கீங்களா? இன்னைக்கு வேத வசனத்தை உங்க இருதயத்துக்குள்ள போடுங்க. இயேசு உங்களை இன்னைக்கு சந்திப்பாரு. நீங்க ஆயத்தமா இருந்து உங்க வாழ்க்கை ஆண்டவருக்கு அர்ப்பணிக்கும் பொழுது நாளைக்கு ஒரு பெரிய அற்புதத்தை நீங்க பார்ப்பீங்க. இன்னைக்கு ஆண்டவர் அவ்வளவு காரியத்தை சொல்லியிருக்கிறாரு. உங்க வாயை பயன்படுத்தணும்னு நினைக்கிறாரு. சாட்சி சொல்லுக்கணும். உங்க கையே இந்த ஏசப்பாக்காக ஏதாவது ஒரு வேலையை செய்யட்டும். ஒரு டாக்ஸ் கொடுக்கறது மாத்திரமல்ல, இதை சேர வந்து தொடச்சி போட்டா, எல்லா சேரையும் தொடச்சி போட்டா கூட அது ஆசீர்வாதம் தான். ஆலயத்துல எல்லா காரியம் எல்லா ஜனங்க உட்காரும் பொழுது இது எங்க அப்பாவோட சேருன்னு நீங்க தொடச்சா பரலோகம் மகிமைப்படும். பரலோகம் மகிமைப்படும். சகோதரி சொல்லுவாங்க, இந்த வாரம் நம்ம சுத்தம் பண்ண சொன்னோடனே டக்குன்னு நான் ஃபேன் எல்லாம் சுத்தம் பண்ணி தொடச்சிடணும் அப்படின்னு துடைப்பேன். சொல்லாம செய்யணும். அதுதான் அவருக்கு பிடிக்கும். ஆலயம் என்னுடைய ஆலயம் நீ நினைச்சீங்கன்னா இது வந்து உங்க அப்பா மகிமைப்படுவார் உங்க மூலமா. இது உங்களுடைய ஆலயம் தான். யாரை கேட்டு சுத்தம் பண்றதுக்கு இங்க? இது என்னுடையது, நான் தான் சுத்தமா பார்த்துக்கணும், நான் தான் துடைக்கணும், நான் தான் பார்த்துக்கணும். இது என்னுடைய ஆலயம்னா இந்த ஆலயம் உங்களை பொறுப்பெடுத்துக் கொள்ளும். இந்த ஆலயம் உங்களுக்கு தேவையானதை கொடுக்கும். நீங்க ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் நாளைக்கு உங்களோட பேசியிருந்தா கர்த்தர் உங்க நாவை இங்க திறக்கட்டும். நாளைக்கு இங்க சாட்சியா நில்லுங்க. ஜெபம் பண்ணலாமா? நம்ம ஜெபிக்கலாம். நீங்க ஆண்டவரிடத்துல இன்னைக்கு பேச போறீங்க. என்னன்னு? ஆயத்தமா இன்றைக்கு நீங்க ஆயத்தமா இருக்கீங்களா இல்லையான்னு சகோதரியே, சகோதரனே,
ஆண்டவர் உங்கள்கிட்ட கேட்குறாரு, நீ எதுலெல்லாம் ஆயத்தமா இல்லை, இன்னைக்கு அதில் ஆயத்தப்படுத்த ஆண்டவர்கிட்ட கேளு.